இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அருள் ஆட் ஷூட்டுக்கு மாடல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி நாளைக்கு காலையில துணிக்கடை ஓனர் கிட்ட மாடல்ஸோட போட்டோஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்க போறான்ல. அவன் கொடுக்க போற போட்டோஸ் எல்லாம் நம்ம மாத்தி வச்சு அதுல வானதியோட போட்டோவையும் வச்சிடலாம். வானதியோட போட்டோவை பார்த்து அந்த துணிக்கடை ஓனர் வானதிய மாடலா செலக்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அருளால அதை மாத்தவே முடியாது. வானதிய வச்சுதான் அந்த ஆட ஷூட் பண்ணி ஆகணும். அதனால இன்னைக்கு நைட்டு அருளுக்கே தெரியாம அந்த போட்டோஸ் எல்லாம் நாம மாத்தணும். நந்தினி, இதெல்லாம் எனக்கு சரியா வரும்னு தோணல. ஏதாவது பிரச்சனை எடுப்போது நந்தினி, வேண்டாம். இப்பதானே வானதி நான் சொன்னேன், எல்லாத்துக்கும் வேணான்னு சொன்னா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாம போயிரும். இல்ல, இது கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி தெரியுது. நமக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். சரி, அப்ப வானதியோட போட்டோ வேணும்ல? அதுக்கு என்ன, எடுத்துட்டா போச்சு. யார கூட்டிட்டு வந்து எடுக்கிறது? அதுக்கு எதுக்கு ஆளு? நானே வானதிய அழகா போட்டோ எடுக்க போறேன். ஒரு நிமிஷம் இரு. வானதி, நல்ல போஸா கொடு. ஏய், போஸ் கொடுக்க சொன்னா இப்படியே நின்னுகிட்டு இருக்க. இது கொஞ்சம் பிடிங்க. மாடல்ஸ் மாதிரியே இருக்க. இந்த போட்டோவை அருளுக்கே தெரியாம அருள் நாளைக்கு எடுத்துட்டு போக போற மாடல்ஸோட போட்டோக்கு பதிலா மாத்தி வைக்கணும். யாரு மாத்தி வைக்க போறா? இது என்னடி கேள்வி? நீதான் மாத்தி வைக்கணும். நானா? எனக்கு பயமா இருக்கு. நீங்க யாராச்சும் மாத்தி வைங்க. ஏய், நாங்க உங்க ரூமுக்குள்ள வந்தா சந்தேகம் வந்துரும். அதனால நீதான் இதை மாத்தி வைக்கணும். ஏற்கனவே அருள் மாமா என் மேல கோபத்துல இருக்காரு. அவன் ஏன் உன் மேல கோபமா இருக்க போறான்? அவரு சொல்றதுக்கெல்லாம் இப்ப நான் ஏட்டிக்கு போட்டியா பண்ணிட்டு இருக்கேன்ல, அதனால என் மேல இப்ப அவரு செம்ம கோபத்துல இருப்பாரு. ஒருவேளை நான் போட்டோவை மாத்தி வைக்கும் போது மட்டும் பாத்துட்டாரு, அவ்வளவுதான், நான் செத்து. அவன் பார்த்தாதானே பிரச்சனை. அவன் இல்லாத நேரமா பார்த்து போட்டோ மாத்தி வை, அவ்வளவுதானே. நான் மாட்டிக்குவேன்னு எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் மாட்டிக்க மாட்டேன். நாங்க ரெண்டு பேரும் தான் கூட இருக்கோம்ல. அப்படியே நீ மாட்டிக்கிட்டாலும் நாங்க பாத்துக்கிறோம். இந்தா.